بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما. الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்றுவிடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அஸ்பாபு துஹூலுல் ஜன்னா, சோனம் செல்வதற்கான காரணிகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். காரணம், நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மாற்றார்களைப் போல ஏனைய கொள்கை உடையவர்கள் சித்தாந்தம் உடையவர்களை போன்று வாழாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த உலகத்தில் பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டு ஒரு சிறை கைதியைப் போல ஒரு சிறைச்சாலையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை போன்று எந்த ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முயற்சிக்கிறாரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, நாளை மறுமையிலே உல்லாசமான ஒரு வாழ்க்கை, இன்பகரமான ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு கற்பனைக்குமே எட்டாத ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு தர இருக்கிறான். எனவே அந்த ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி அந்த பயணத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பகரமான அந்த சொர்க்கத்திற்காக வேண்டியே இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் நாம் துறந்து வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த இன்பகரமான சொர்க்கம் கிடைப்பதற்கான பல்வேறு காரணங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அதுபோன்ற காரியங்களில் நம்மை நாமே இணைத்துக் கொள்கின்ற பொழுது, அதுபோன்ற செயல்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுகின்ற பொழுது அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய அந்த இன்பகரமான சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் அதனுடைய காரணிகளை பற்றி இன்றைய தினம் தெரிய இருக்கிறோம். அதில் முதலாவது காரணி எல்லோரும் தெரியும். அடிப்படை காரணி இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தும் வாழாததை போன்று மறுமையிலே சொல்லக்கூடிய மிக மோசமான ஒரு வார்த்தை குந்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாக ஆயிருக்க வேண்டுமே, என்னை மண்ணில் போட்டு புதைத்தார்கள், அப்படி புதைத்த நான்
அந்த மண்ணாகவே மாறிவிட்டு இருக்க வேண்டியவே மாற்றமாக இன்றைக்கு உயிர் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு கேள்வி கணக்குகள் விசாரணைகள் செய்யப்பட்டு நான் நரகத்திற்குரியவனாக மாறிவிட்டேனே என்று சொல்லி யாரெல்லாம் கை செய்தப்படுவார்கள் என்று சொன்னால் ஈமான் என்று சொல்லக்கூடிய இறை விசுவாசம், அந்த இறை விசுவாசத்தை தொடர்ந்து ஒவ்வொரு முஸ்லீம்களிடத்திலும் வரக்கூடிய மூமின்களிடத்திலும் வரக்கூடிய அமலே சாலிஹ் என்று சொல்லக்கூடிய நல்லறங்கள், இந்த 2 காரணிகள் முதன்மையான காரணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. முதல் காரணி ஈமான் என்பதும், இரண்டாவதாக அமலே சாலிஹ் என்று சொல்லக்கூடிய நல்லறங்களுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2ம் ஒருவனை சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய காரணிகளாக அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காட்டுகிறான். வல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா ஹும் ஃபீஹா ஹாலிதூன். சூரத்துல் பக்கராவில் 82வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ உலாயிக்க அவர்கள்தான் அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கத்திற்குரியவர்கள், ஹும் ஃபியா ஹாலிதூன், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே முதலும் 2ஆம் காரணியாக ஈமானும், ஈமானை தொடர்ந்து நல்லறங்களும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கான காரணிகளாக அவர்களுடைய ஈமானும் நல்லறங்களும் அமைந்து விடுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 3வது காரணிகளை பார்க்கின்ற பொழுது தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம். இந்த உலகத்தில் யார் இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ அப்படி இறையச்சம் உடையவர்களும் சொர்க்கத்திற்கு போவதற்கு காரணியாக அந்த இறையச்சம் ஆகிவிடுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஹிஜ்ரிலே 45வது வசனமாக சொல்கின்ற பொழுது இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாத்தி வ உயூன், நிச்சயமாக உறுதியிட்டு அறுதியிட்டு சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களாக அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் யார் வாழ்கிறார்களோ ஃபி ஜன்னாத்தி வ உயூன், அவர்களுக்கு சிறப்பான தோட்டங்கள் ஜன்னத்துகள் உண்டு, வ உயூன், இன்னும் நீர் ஊற்றுகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் உடையவர்களுக்கு அந்த காரணியை சொர்க்கம் செல்வதற்கான காரணியாக அமைந்து விடுகிறது. 4வது காரணியாக அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். வமை யுத்தி இல்லாஹ வ ரசூலஹு யுதுஹில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் வமை யதவல்ல யுஅஸிபுஹு அதாபன் அலீமா. அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ யுதுஹில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைய வைப்பான். எப்படியாப்பட்ட சொர்க்கம் என்று சொன்னால் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், நீரூற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான சுவன சோலையிலே அல்லாஹ் அவர்களை நுழைவிப்பான் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டுமே கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை, அடியார்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, யாரையெல்லாம் இந்த உலகத்தில் நேசித்து விட்டோமோ தலைவர்களோ அல்லது அறிஞர் பெருமக்களோ அவர்களுக்கு கட்டுப்படாத ஒரு வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்களுடைய அந்த காரணிகள் சொர்க்கம் செல்வதற்கான காரணியாக அமைந்து விடுகிறது. அதுபோல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை இதை ஒட்டியே சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குல்லு உம்மத்தின் யதுகுலூனல் ஜன்னா இல்லா மன் அபா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னுடைய உம்மத்தில் எல்லோரும் சொர்க்கம் செல்வார்கள் இல்லாமன் அபா என்று சொன்னார்கள். இந்த அபா என்று சொன்னால் மாறு செய்தான், மறுத்து விட்டான், ஏற்காதவன் என்ற பொருள். இருந்தாலும் மன் அபா என்று சொன்ன உடனேயே காலு யா ரசூலுல்லாஹ் வமி அபா, அபா என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களே அதற்கான பொருள் என்ன என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்குறாங்க. கால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அத்தானி தஹலல் ஜன்னா, எனக்கு யார் கட்டுப்பட்டு விட்டானோ அவன் சொர்க்கம் செல்வான். வமன் அசானி ஃபகத் அபா, எனக்கு எவன் மாறு செய்து விட்டானோ அவன்தான் மாறு செய்தவனாவான், என்னை மறுத்தவனாவான் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவன் சொர்க்கம் செல்வதற்கான காரணியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். 5வது செய்தியாக சொல்கின்ற பொழுது அல் ஜிஹாத் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்வது. இன்னல்லாஹ் ஷ்தரா மினல் மூமினீன அன்ஃபுஸஹும் அம்வாலஹும் பி அன்னலஹுமுல் ஜன்னா யுகாத்திலூன ஃபி சபீலில்லாஹி ஃபயக்துலூன வ யுக்தலூன். நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் விலைக்கு வாங்கி கொண்டான். எதற்கு? ஏதாவது இங்கே பட்டயம் தர்றேன் அல்லது பணப்பெட்டி தர்றேன், ஏதாவது காரணிகள் அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லலை. பி அன்னலஹுமுல் ஜன்னா, அறப்போர் செய்யக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது உயிரையும் உடைமையும் கொடுத்து யார் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி போராடுகிறார்களோ அவர்களுடைய அந்த உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ் விலை பேசுகிறான். பி அன்னலஹுமுல் ஜன்னா,
சொர்க்கத்திற்கு அவன் விளைவேசி கொண்டான். காரணம் என்ன? யுகாத்திரூன ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துலூன வயுக்தலூன். அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்கள் போர் செய்து ஒன்று வெட்டுகிறார்கள், அது வெட்டப்படுகிறார்கள். இரண்டு காரணிகளுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். சூரத்து தௌபாவிலே 111வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. 6வது காரணி தௌபா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது பாவ மன்னிப்போடு, அதேபோல் இஸ்திக்பார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு தேடுதலோடு நம்முடைய வாழ்க்கையுடைய உறவுகள் இருக்க வேண்டும். பல தடவைகள் சொல்லப்பட்ட செய்தி தான். ஆனால் ஒவ்வொரு நாளுமே பாவ மன்னிப்போடு தொடர்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். காலை எழுந்த உடனேயே, காலை தொழுகையை முடித்த உடனேயே ஒரு 100 தடவைகள் இஸ்திக்பார் என்று சொல்லக்கூடிய அஸ்தக்ஃபிருல்லாவை வளமையாக்கி கொள்ள வேண்டும். ஏனைய தஸ்பீகள், ஏனைய தொழுகைகள் தொழுவது போல இந்த வார்த்தையை நாம் சொல்கின்ற பொழுது இறை தூதர்களுடைய ஒரு வழிமுறையை பின்பற்றுகிறோம். அதுபோக நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கான ஒரு பரிகாரமாக அமைந்து விடுகிறது. பெரிய பாவங்கள் ஏற்பட்டுவிட்டால் தௌபா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு, அந்த பாவத்திற்கு இனிமேல் செல்ல மாட்டேன் என்று சொல்லி அதிலிருந்து மீண்டும் யார் ஓடி வந்து விடுகிறார்களோ அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறான். அதை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னத வலா யுظلمون ஷைஆ. சூரத்து மரியமிலே 60வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னா, அவர்கள்தான் சொர்க்கத்துக்குரியவர்கள். வலா யுظلمون ஷைஆ, எந்த விதமான அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே செய்த தவறுகளுக்கு பரிகாரமாக தௌபா என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அதன் மூலமாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறான். 7வது காரணியாக அல் இஸ்திகாமா, மன உறுதி. மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு சொர்க்கம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதில் யார் நிலைத்திருக்கிறார்களோ, எத்தனை பேர் நிலைத்திருக்கிறோம் என்பதுதான் இன்றைய கேள்வி. எத்தனை பேர் அதில் நிலைத்திருக்கிறோம், எத்தனை பேர் அதில் ஆட்டம் கொண்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக ஒவ்வொருவருடைய பாடமும் படிப்பனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வார்த்தைகள் வேண்டால் எளிமையாக சொல்வதற்கு அல்லது கேட்பதற்கு ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தையாக தெரியுமே தவிர, அந்த இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதியான நிலைப்பாடு இருக்குது பாருங்க, அது எல்லா நிலைமையிலும் வர வேண்டும். அசைக்க முடியாத நிலைப்பாடு. எவ்வளோ பெரிய ஆட்டங்கள் இந்த உலகத்தில் காட்டப்பட்டாலும், எவ்வளோ பெரிய சோதனைகள் இந்த உலகத்தில் நமக்கு முன் வந்து நின்றாலும் அதையெல்லாம் கண்டு அஞ்சாத ஒருவனாக ஒரு மூமின் இருக்க வேண்டும். அவன்தான் ரப்புனல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன். அல்லாஹ்வை என்றைக்கு ரப்பாக ஏற்றுக்கொண்டானோ அவனிடத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய உறுதி, அந்த அல்லாஹ் தான் நமக்கு எல்லா நிலைமைகளுமே துணை நிற்பான் என்ற அசைய முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய எதிர்ப்புகளும் எவ்வளோ பெரிய எதிர்ப்பு சக்திகள் இந்த உலகத்தில் வந்தாலும் அந்த சக்திகளை எல்லாம் உடைத்து போடக்கூடிய ஒரு உறுதி இருக்கிறதே, அது அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை. அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பரிசு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். முதல் பரிசாக சொல்கிறான், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. அதை கண்டு துவண்டு போவதோ அல்லது பயந்து ஓரங்கட்டி நிற்பதோ ஒரு மூமினுக்கு அழகல்ல, மாற்றமாக எதிர்கொள்ள வேண்டும். அதனால் இழப்பு என்ன? இந்த உலகத்தில் வேண்டால் இழப்பு ஏற்படலாம், ஆனால் மறுமையில் அதற்கான சிறப்பான ஒரு பரிசுகள் உண்டு என்பதை அல்லாஹ் புரிய வைக்கிறான். உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா ஹாலிதீன ஃபீஹா ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன். சூரத்துல் அஹ்காஃபில் 13-14வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. இவர்கள் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள். இவர்களுக்கு ஏன் இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தருகிறான்? ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன், இவர்கள் செய்த நல்லறங்களுக்காக வேண்டி கூலியாக அல்லாஹ் அதை கொடுப்பதாக அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். எனவே சுவனம் செல்வதற்கான காரணியாக 7ஆம் காரணி அல் இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய உறுதியான நிலைப்பாடு, அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை. அதை ஒட்டி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு செய்தி கேட்கப்படுது. சுஃபியான் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை குல்லிஃபில் இஸ்லாம் கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பாதக். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு ஒரு செய்தியை சொல்லித்தாருங்கள், இதற்கு பின்னால் நான் யாரிடமே கேட்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செய்தி சொல்லித்தாங்க. அந்த செய்தி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் போதும். அப்படி போதுமாக்கக்கூடிய ஒரு செய்தி எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டேன். வஃபி ஹதீசி அபு உசாமா கைரக். அபு உசாமாவுடைய அறிவிப்பில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வருது. குல், உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பதில் ஆமன்து பில்லா ஃபஸ்தகிம், அல்லாஹ்வை நான் விசுவாசம் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு ஃபஸ்தகிம், அதிலே நிலைத்திரு என்று சொன்னார்கள். முஸ்லிம் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி.
அப்போ அதிலே நிலைத்திருப்பது என்று சொன்னால் அதில் தேறுவது மிக கடினம். அது பெரும்பாலான மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த ஈமான் என்பது இந்த உலகத்தினுடைய சில காரியங்களுக்காக என்ன செய்யறா, அது விலை பேசப்பட்டுவிடும், விற்று விடப்படும். அதற்காக வேண்டிய அந்த உலகத்தினுடைய காரண காரியங்களுக்காக என்ன செய்வான், அந்த ஈமானை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும். அதனால தான் சொன்னாங்க ஆமன்து பில்லா என்று சொல்லிவிட்டு ஃபஸ்தகிம் அதிலே நிலைத்திரு என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே ஈமானோடு நிலைத்திருக்கக்கூடிய அந்த காரணிகள் சொர்க்கம் செல்வதற்கான காரணியாக அமைந்து விடுகிறது. எட்டாவதாக பார்க்கின்ற பொழுது தலபுல் இல்மி வஜ்ஹில்லா, அல்லாஹ்விற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தேடியே மார்க்க கல்வி அல்லது உலக கல்வி எந்த கல்வியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் ஒன்றை நாடி மட்டுமே கல்விகள் கற்கப்பட வேண்டும். அப்படியாப்பட்ட கல்வி மான்கள் அந்த கல்வியின் மூலமாக அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கான காரணியாக அமைந்து விடுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வமன் சலக தரீகன் இல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. முஸ்லிமில் இடம்பெற்றக்கூடிய செய்தி. யார் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி திருப்பொருத்தத்தை நாடி இந்த உலகத்தில் கல்வியை தேடி செல்கிறாரோ, அப்படி கல்வி தேடி சென்று அந்த கல்வியை பெற்றுக்கொள்கிறாரோ, அதற்கான எல்லா முயற்சிகளை செய்து அதற்கான அந்த வாய்ப்புகளை எல்லாம் பெற்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் ஸஹ்ஹலல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. இந்த கல்வியின் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொர்க்கத்தை அவருக்கு இலகுவாக ஆக்கிவிடுகிறான். சொர்க்கம் போவதற்கான வாய்ப்புகள் அந்த வழிகளை பொறுத்தவரைக்கும் லேசாகிடுது. அப்போ கல்வி கற்பது இந்த உலகத்தை எந்த கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியை பொறுத்தவரை ஒரு குறிக்கோள் வைக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை ஈட்டி அந்த கல்வி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இன்றைக்கி இருக்குதான்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய கல்விமான்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு வர்றாங்க. ஆனால் அந்த உருவாகக்கூடிய கல்விமான்கள் இஸ்லாத்திற்கு பயன்படுகிறார்கள் என்று சொன்னால் நீங்களே யோசித்துக் கொள்ள வேண்டும். எத்தனை கல்விமான்கள் இஸ்லாத்தோடு உண்டான உறவுகளும் இஸ்லாத்திற்கு பயன்படக்கூடிய கல்விமான்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நிறைய கல்வி இன்றைக்கி சுயநல கல்விகளாக போச்சு. எப்படி சுயநிதி கல்லூரிகளாக இந்த உலகத்தில் வளம் வந்துக்கிட்டு இருக்கிறதோ, குறிப்பாக இந்தியாவில் வளம் வந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல் சுயநல கல்விகளாகத்தான் இன்றைக்கு படிக்கப்படுகிறத தவிர பொதுநல கல்வியாக இன்றைக்கு படிக்கக்கூடிய சூழலை பார்க்கல. அதனால் என்ன இழப்புகள் என்று சொன்னால் ஏராளமான இழப்புகள், ஒன்றல்ல இரண்டல்ல. இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு வரக்கூடிய பேர் ஆபத்துகள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இந்தியாவை நோக்கி ஒரு பெரிய ஒரு ஆபத்துகள் வலை வீசப்படுகிறது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது என்ன போக்கில் போயிட்டுருக்கு, எப்படி போகும் அப்படிங்கிறலாம் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் வெளிச்சம். இருந்தாலும் ஒரு அறிவு படைத்தவர்கள், ஒரு அறிவு ஜீவிகளால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வசதிகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ஒரு பக்குவங்கள் இன்றைக்கு இந்த கல்வியின் மூலமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை, ஒரு வாய்ப்புகளை, ஒரு சக்திகளை அல்லாஹ் என்ன செய்யறான், இஸ்லாமிய சமூகத்துக்கு வழங்கியிருக்கிறான். ஆனால் அந்த கல்வியின் மூலமாக அது போன்ற ஒரு வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறோமா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஏராளமான வாய்ப்புகள் குறிப்பாக இந்திய அரசு துறைகளிலே நம்முடைய அந்த கல்விக்கு தகுந்தால் போல் அங்கே உள்ள அந்த சலுகைகளை பயன்படுத்தி அங்கே அந்த கல்வி நிறுவனங்களிலே வேலை செய்து இஸ்லாமியர்கள் பயன்படுவதற்கும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வைப்பதற்கான வாய்ப்புகளையும் செய்ய முடியும். ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கி இழந்து கொண்டிருக்கிறோம். யாருமே என்ன செய்யல, அதை செய்வதற்கு தயாராக இல்லை. நாம் பல தடவை சுட்டி காட்டப்பட்ட செய்தி தான் இப்பொழுது கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 மாதங்களிலே எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய சப் இன்ஸ்பெக்டருக்காக வேண்டியான அந்த செலெக்ஷன் என்ன செய்யறது நடக்கப் போகிறது என்று சொல்லி. ஆனால் அதில் என்ன செய்ய மாட்டான், வீட்டில் ஒரு 70 கோய்த்து கொள்ளாதீர்கள் டிரைவர்மார் இருந்தால் தயவு செய்து. ஏன்னா எதுவுமே சொல்வது எதிர் விளைவாகத்தான் பார்க்கப்படுகிறே தவிர சொல்வதனுடைய ஆழத்தையும் யதார்த்தத்தையும் உள்மனதிலிருந்து ஏன் இந்த ஆதங்கம் வருகிறது என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளாத சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஒரு பக்கம் வேதனைகள் சொல்லக்கூடிய செய்திகளை ஏன் மேலோட்டமாக புரிந்து கொள்கிறார்கள் என்றுதான் புரியவில்லை. அப்போ அந்த 70 தினார் அல்லது 100 தினாருக்கு வீட்டுடைய டிரைவராகவோ அல்லது வீட்டுடைய பணியாளனாகவோ வேலை பார்ப்பேன், அல்லது இதர கம்பெனிகளில் வேலை பார்ப்பேனே தவிர, ஆனால் இது போன்ற ஒரு தகுதிகளுக்கு ஒரு போலீஸ் துறைக்கு செல்வதற்கு தகுதி இருந்தும் கூட போக மாட்டான். 10வது படித்தா போதும், பெரிய படிப்பு நீங்கள் டிகிரிலாம் போய் படிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 10வது படித்தால் போதும். இன்னும் ஒரு தவறான கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், போலீஸ்னு சொன்னால் ஒரு தகாத ஒரு பார்வை. எல்லாத்தையுமே காளிதாஸ் மாதிரி பார்க்காதீங்க. காளிதாஸ் மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? நல்ல போலீஸ்கள் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கிறாங்க, நல்ல நீதிபதிகள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லா துறையிலுமே நல்லவர்கள் இருக்கிறார்கள். நல்லவர்கள் இருக்கிற காரணத்தில் தான் நீதிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது, நேர்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரியாத காரணத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த போலீஸ் துறையே ஒரு தகாத துறை. அந்த துறைக்கெல்லாம் யார் போவ?
ஒரு தீண்டத்தகாத துறை போல நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் உள்ளே இறங்கிட்டோம்னு சொன்னால் நம்ம ஊருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. ஒவ்வொரு ஊரிலும் 2 போலீஸ்கள் 3 போலீஸ்கள் இருந்தால் அந்த ஊருக்கு பாதுகாப்பு. வரக்கூடிய திருடர்களும் இன்னும் கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் பயப்படுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே உள்ள போலீஸ் உள்ள இடம், போலீஸுகள் உள்ள ஊர் என்று சொல்லி பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுடைய ஊர்களில் உங்களுடைய வட்டங்களில் எத்தனை போலீஸுகள் போயிருக்காங்கன்னு சொன்னால் இல்லை. போலீஸுகளே என்ன இல்லை, முஸ்லீம்கள்கிட்ட அப்போ போலீஸ் துறைக்கு போகக்கூடாதவர்களா என்ன நினச்சிட்டு சொன்னால் அந்த போலீஸ் துறைக்கு போயிட்டால் போலீஸாகவே இருந்துருவான்னு நினச்சாரான். அப்படி தான் ஏன்னு சொன்னால் இங்கே வந்தோடனே சாயாபாய் இருக்கிறவன் கடைசி வரைக்கும் 30 வருடமாக சாயாபாயவே போயிடுறான்ல. அதனால் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் நம்ம போலீஸாக போட்டால் போலீஸாகவே இருப்போம். போலீஸாக போயிட்டு நீங்கள் ஐஏஎஸ் வரைக்கும் போக முடியுமே, வாய்ப்பு இருக்கே, ஏன் அதை பயன்படுத்த முடியல? இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரீட்சைகள் எழுதி இன்றைக்கி இதர மொழியை சார்ந்தவர்கள் இவர்களை பாருங்கள், அவர்கள் உள்ளே வந்த உடனே மேனேஜருடைய அந்த அப்படியே சீட்டை பார்த்த உடனே நீ தான் மேனேஜராக உட்காந்துருக்கிறியா, நீ தான் என்னை இன்ட்ரு பண்ணுறியா, நீ தான் என்னை சாயாபாய் கூப்பிட்டுருக்கிறியா, நான் ஒன்று அந்த போஸ்ட்டில் இன்னும் ஒரு 2 வருஷம் இல்லை 5 வருஷத்தில் மேனேஜர் ஆகிற சொல்லி ஆயிடுறான். அதுதான் ஒரு சின்ன ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன ஒரு கதை வந்துச்சு. ஒரு கம்பெனியில் போய் என்ன செய்கிறான், சாயாபாய் வேலைக்கு போய் இன்ட்ரிக்கு போகும்போது அது இன்டர்வியூவில் கேட்டு அப்படி என்ன செய்யறான், ஃபில்லப் பண்ண போகும்போது உனக்கு இமெயில் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறார் எனக்கு இமெயிலெலாம் இல்லை. இந்த காலத்தில் இமெயில் இல்லைன்னா இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் நினச்சோன்னா கிரிக்கெட் நினைக்கிற மாதிரி இமெயில் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, ஜிமெயில் இல்லை, இன்னும் இது சோலாம் இல்லைன்னு சொன்னால் நம்மளை என்ன நினைப்பாங்க, மதிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுது, ரிஜெக்ட் செய்யப்படுது. நீ என்ன செய்ய மாட்ட, உனக்கு இந்த வேலை தகுதி இல்லை. போகிறாரு, இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு காசு டாலர்கள், அந்த டாலர் வச்சு என்ன செய்கிற, வெங்காயம் வாங்குறாரு, வாங்கிட்டு வெங்காயம் விற்கிறாரு, விற்றா அது மாதிரி பல மடங்கு கிடைக்கிது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி ஒரு பெரிய வியாபாரியாக மாறிடுறார். ஒரு கதை தான், முகநூலில் வந்த கதை. வியாபாரியாக வந்த உடனே பேங்க்காரங்களாம் வர்றாங்க. ஏன்னா பெரிய அளவில் லட்சங்கள்லாம் புரண்டு கொண்டு இருக்கிறது. வியாபாரிகள் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளவு பெரிய அளவில் தொழில்துறையில் முன்னேறிட்டீங்க, உங்களை என்ன செய்யலாம், பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், சரி பிரச்சனை இல்லை. அப்போ அங்கே அக்கௌண்ட்டு ஃபுல் பண்ண போகும்போது அங்கேயும் இமெயில் ஐடி கேட்குறாங்க. உடனே சொன்னார், இமெயில் ஐடி எனக்கு இருந்திருந்தால் இன்னும் சாயாபாய் இருந்திருப்பேன்டார். இமெயில் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு மிகப்பெரிய வியாபாரியாக இருக்கிறார். இதே தான் அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போலீஸ் துறையில் போயிட்டோம்னு சொன்னால் போலீஸாகவே இருந்துருவான்னு நினைக்கிறான். அது தப்புங்க. அது போலீஸ் துறைக்கு போயிட்டோம்னு சொன்னால் பெரிய பெரிய துறைக்கெல்லாம் வந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க, பியூனாக போயிட்டு அந்த பியூன்லேருந்து எந்தெந்த துறைக்கே மாறி வந்துட்டாங்க. அதனால் ஒரு முயற்சி பண்ணணும். நம்முடைய மக்களுடைய அந்த அறிவுகள் எவ்வளோ இருக்கிறதோ, அவர்களுடைய கல்வி தரங்கள் எவ்வளோ இருக்கிறதோ, அவர்களுடைய மார்க் வீதங்கள் எவ்வளோ இருக்கிறதோ, இதெல்லாம் பார்த்துட்டு அவர்களை அரசு துறையில் உள்ள திணிச்சிட்டோம்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் என்ன செய்யும், அந்த காவிகளும் இஸ்லாத்திற்கு எதிரான சித்தாந்தங்களும் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஏதோ 1-2 இன்றைக்கு முளைக்கக்கூடியது நாளை இடவில் என்ன செய்ய வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்கிறது. இடஒதுக்கீடு வேண்டும் வேண்டும் என்பதற்கான போராட்டங்கள், அது மாத்திரமல்ல மிகப்பெரிய அளவில் பேரணிகள், பிரம்மாண்டமான மாநாடுகள், லட்சக்கணக்கான செலவுகள். ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு உள்ளே கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு போலீஸ் துறையில் என்னென்ன துறைகளுக்காக வேண்டி வாய்ப்புகள் வருகிறது, அதில் கொண்டு உள்ளே விடுவதற்காக யாருமே தயாராக. இவ்வளோ லட்சங்களை செலவழித்து, பல மணி நேரங்களை செலவழித்து, பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கூட்டக்கூடியவர்கள் அதெல்லாம் கிடைச்சிருச்சு பாருங்கள். அதில் போய் நுழைவிப்பதற்கு இன்றைக்கு பயிற்சிகள் இல்லை. போலீஸ் துறைக்கு போனால் ஃபிட்னஸ் இல்லை. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொந்தியாக இருக்கார். நம்ம ஊர் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொந்தி இல்லாத போலீஸ் கம்மி தானங்க. இவர் சொல்கிறார், நம்மளால் பயமுறுத்தி வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஃபிட்னஸ் வேணும், உடம்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நான் கேள்விப்பட்டு 15 மார்க்கு தானே அதுக்கு, 85 மார்க்கு வேறையாம், 15 மார்க்கு தான் ஃபிட்னஸ்க்கான். அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. அது ஒரு ஹார்லிக்ஸ், ஒரு பூஸ்ட் ஏதாவது சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி ஆகிடும், ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த 15 ஒரு பெரிய லெவலில் என்ன செய்யாது, நம்மளை வீழ்த்திடாது. அப்போ இதில் போய் யார் குறிக்க முடியுமா? இது நாம் ஜெயித்து வர முடியும், வெற்றி கொண்டு வர முடியும். இதில் சின்ன அளவில் இது எதுக்கு சொன்னால், கோயம்புத்தூரில் கலவரம் நினச்சி பாருங்கள். பல தடவை சொன்ன செய்தி தான். கோயம்புத்தூரில் கலவரம் நடந்த உடனே 19 குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த 19 குடும்பங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன செய்யுது, அரசு துறையில் வேலை கொடுக்கலான்னு சொல்லி அவங்கள போய் அங்கே படித்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க சொல்லிச்சு. படித்தா யாருமே படித்தவங்க இல்லை. அப்போ குறைஞ்சபட்சம் கேட்குது, அரசு கேட்குது, ஒரு 10வது படித்தவங்க இருந்தால் எடுங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பீன் வேலை போட்டு கொடுக்கலாம். 10வது படித்தவர்கள் கூட அந்த 19 குடும்பங்களில் இல்லை. அப்போ 20க்கு 1 கூட இல்லை, 20க்கு 1 கூட 10வது படித்தவர் இல்லை. ஆனால் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும், 7% வேணும், 10% வேணும், 13% வேணும். அது கேட்க வேணான்னு சொல்லலை, அது விமர்சனத்துக்கு நான் போகலை. பட் என்ன அப்படின்னு சொன்னால்,
எது அடிப்படையோ அசலோ அதை புரிந்து கொள்ளாமல் வேறு ஒன்றை என்ன செய்கிறோம், பெரிய அளவில் வந்து பயங்கரமாக அதை விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். அதனால் கல்விகளை பொறுத்தவரை எது நல்ல கல்வியாக தெரிகிறதோ அந்த கல்விக்குள் நுழைய வேண்டும். நம்ம ஊரில் உள்ள அரசு துறையில் உள்ள டிரைவருக்கு வந்து யாருமே இது வரைக்கும் விண்ணப்பிக்கலை. ஆனால் சவுதியில் கல்வி ஹிமாரு எல்லாம் வாங்கிட்டு கடும் குளிரில் கிடந்து பொடியில் கிடந்து வீட்டில் 5 வண்டிக்கு குறையாமல் 10 வண்டிக்கு குறையாமல் காலை எஞ்சி கழுவிட்டு அவங்க கொடுக்குற குபுசை சாப்பிட்டுட்டு தக்கூசை சாப்பிட்டு கெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். ஆனால் அங்கே உள்ள அரசு துறையில் உண்டான அந்த வாகனங்களை ஓட்டுவதற்கான டிகிரிலாம் தேவையில்லை. 10வது 12வது படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜெயிச்சு போகலாம். அதற்கான தேடுதலே இல்லைங்க. அந்த வாசலே அடைக்கப்பட்டு போச்சு. நமக்கு கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லைடா. கவர்மெண்ட் துறைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்கிறோம். இன்றைக்கி போகிற போக்கில் தாடியும் தொப்பியும் வச்சுட்டு வந்தால் ஏற்றுவான். ஏன்னா பாருங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு அப்படித்தான் இன்றைக்கி வந்து என்ன செய்கிறான், அலங்கரித்து காட்டிக்கிட்டு இருக்கான். அவன் ரோட்டில் போகும்போது கூட அவன் டிரைவராக வந்தால் அதெல்லாம் பார்க்க மாட்டான், ஏற்றுறது ஏற்றி விட்டு போவான். அவனுக்கு தேவை ஒரு முஸ்லீமை கொன்றால் அவனுக்கு பெரிய சிறப்பு நினைக்கிறான். நாம் சொர்க்கம் போயிடுவோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கெல்லாம் பயந்துலாம் வரல, பயந்து பேசலை. பட் இருந்தாலும் நம்மால் ஓட்டும் பொழுது ஒரு நாய் வந்தால் கூட பிரேக் அடிச்சு நிப்பாட்டுவான். அந்த நாயை கூட அடிக்கக்கூடாது என்று சொல்லி. அதான் நமக்கும் அவர்களுக்கு உண்டான வேறுபாடு. அப்போ நம்ம வண்டியில் உட்காந்துருக்க பார்ப்பான், ஒரு நாய்க்காக வேண்டி இவ்வளோ பெரிய பிரேக் அடிக்கணுமான்னு சொல்லி கேட்பான். வண்டியில் உள்ள 50 பாசஞ்சர் 40 பாசஞ்சர் உட்காந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமா, நான் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு நாய்க்கு கூட தொந்தரவு கொடுக்கக்கூடாது, ஒரு பூனைக்கு கூட தொந்தரவு கொடுக்கக்கூடாது, இப்படித்தான் இஸ்லாம் சொல்கிறது என்று அங்கே புரிய வைத்தால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே. தாவா களமாக அந்த பொது மீடியாக்களில் அரசு துறைகளில் வந்து அங்கம் வகிக்கின்ற போது அங்கே தாவா செய்வதற்கான அருமையான களங்கள் இருக்கிறதே, அதையெல்லாம் இன்றைக்கு புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இயக்கத்தில் உள்ளவர்கள், இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருந்தால் அதை ஒரு பக்கத்தில் லேசாக சுற்றுங்க. பல வழிகாட்டுறன்னு போகிறத விட இறங்கணும், ஃபீல்டில் இறங்கணும். இன்னைக்கு கரண்ட்டாக என்ன தேவைப்படுது, ஒவ்வொரு மாவட்டம் தோறும் வந்து அரசு துறைகளில் என்ன வேலை வாய்ப்பு இருக்கிறது, மத்திய அரசு துறைகளாக இருந்தாலும் சரி, மாநில அரசு துறைகளாக இருந்தாலும் சரி, அந்தந்த துறைகளில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறதோ அதில் நம்முடைய ஆட்களை உள்ளே பூத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, சந்தர்ப்பம் இருக்கிறதா, சாத்தியம் இருக்கிறதா என்று சொல்லி அது ஒரு பக்கத்தை ஆய்வு பண்ணி உள்ளே பூத்துறோம்னு சொன்னால் வாய்ப்பாக இருக்குது. எனவே கல்வியை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி யார் கல்வி இருக்கிறார்களோ அந்த கல்விக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய காரணிகள் சொர்க்கம் செல்வதற்கான காரணியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அடுத்து 9வது காரணியாக சொல்கின்ற பொழுது பினாவுல் மஸ்ஜித், அல்லாஹ்விற்காக என்ன செய்து பள்ளி கட்டுவது. மும்பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ்விற்காக வேண்டி யார் ஒரு வீட்டை இந்த உலகத்தில் பள்ளியை கட்டி கொடுக்கிறாரோ சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு வீடு கட்டுவதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிம் இடம்பெற்றிருக்கிறது. 10வது காரணியாக ஹுஸ்னுல் ஹுல்க், நன்னடத்தை. உண்மையிலே நன்னடத்தை வேணுங்க. நன்னடத்தை மூலமாகத்தான் நாம் சொர்க்கம் போக முடியும். என்ன அதான் எவ்வளோ பெரிய காரணங்கள் இருந்தாலும் சரி, நன்னடத்தை என்பது மிகப்பெரிய ஒரு அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது பபி பைத்தின் ஃபி ஆல் ஜன்னா, சொர்க்கத்தில் வந்து உயர்ந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். லிமன் ஹசுன ஹுல்குஹு, யாருடைய குணம் அழகாகிவிட்டதோ அவருக்கு வந்து சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்துல வந்து என்ன செய்கிறேன், அழகான வீடு வாங்கி தருங்கிறாங்க. அபுதாபில் வந்து இடம்பெற்றக்கூடிய செய்தி. 11வது காரணியாக வந்து ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இந்த உலகத்தில் யார் செய்துவிட்டு செல்கிறாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அவருக்கு வந்து சொர்க்கம்தான் கூலி என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இது புகாரி முஸ்லிம் இடம்பெற்றிருக்கிறது. அதுபோக அடுத்து 12 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகை, 12 ரக்காத்துகள் வந்து யார் ஒரு நாளைக்கு தொழுகிறாரோ அவரை குறித்து சொல்லக்கூடிய செய்தி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறதாக, மன் ஸல்லா ஃபில் யௌமி வல்லைலி இஸ்னத்தை அஷரத்த ரக்காத்தன் தத்தவ்வஅன், உபரியாக மேல் மிச்சமாக, அதாவது சுன்னத்தான தொழுகையாக 12 ரக்காத்துகள் இரவிலும் பகலிலும் யார் தொழுகிறாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான காரணம் மட்டுமல்ல சொர்க்கத்தில் ஒரு வீடே அவருக்கு கட்டித்தரப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அர்பான் கபல லுஹர் வரக்காத்தைனு பாதஹா, லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்துகள், லுஹருக்கு முன்னாடினா லோடு ஃபர்லுக்கு முன்னாடி 4 ரக்காத்து, ஃபர்லுக்கு பின்னாடி 2 ரக்காத்துகள். வரக்காத்தைனு பாதல் மகரிப், அதான் வந்து மகரிபுடைய ஃபர்லுக்கு பின்னாடி 2, வரக்காத்தைனு பாதல் இஷா, இஷாவுடைய ஃபர்லுக்கு பின்னாடி 2, வரக்காத்தைனு கபல சலாத்தில் கதாத், ஃபஜ்ருக்கு ஃபர்லுக்கு முன்னாடி 2 ரக்காத் யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் வந்து நுழைவதற்காரன் இல்லாமல் சொர்க்கத்தில் வந்து ஒரு வீடே கட்டித்தரப்படுகிற இந்த செய்தியை பார்க்குறோம். முஸ்லீம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த 4 ரக்காத்து லுஹருக்கு முன்னாடிங்கிறது ஒரே அடி அடிக்கக்கூடாது. இன்றைக்கி சிலர் பார்த்திங்கன்னா சுன்னத்தான தொழுகையில் 4 ரக்காத்தை ஒரே சலாமில் அடிக்கிறாங்க. அதற்கு
ஆதாரங்கள் கிடையாது. காரணம் என்னென்னு சொன்னால், ஃபர்ல் அல்லாத எந்த ஒரு தொழுகையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யலை, ஒரே சலாமில் வந்து தொழுதாக இல்லை. ஒரே சலாம்னு சொன்னால் வித்திரு தொழுதிருப்பாங்க, அது விதிவிலக்கு. பாக்கி சுன்னத்தான தொழுகையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலை, இப்போ 4 ரக்காத் சுன்னத்தான தொழுகை எப்போ வருதோ எங்கெல்லாம் வருதோ அந்த தொழுகையை பொறுத்தவரை 2 சலாமில் தான் தொழுதிருக்கிறார்கள். எனவே இதுவரைக்கும் யாரும் ஒரு சலாமில் தொழுதோம்னு சொன்னால் அது தவறான கொள்கை, தவறான வழிமுறை என்பதை புரிந்து கொண்டு 2 ரக்காத்துகளாக என்ன செய்யணும், சுன்னத்தாக இருந்தாலும் சரி நஃபிலாக இருந்தாலும் சரி தொழுகணும். அடுத்து 12வது காரணியை பொறுத்த வரைக்கும் இஃப்ஸாவு சலாம், சலாத்தை வந்து என்ன செய்யறது, பரப்புற சலாம் வந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறது. அதே போல் வந்து ஏழைகளுக்கு உணவு அளிப்பது, உறவுகளை சேர்த்து வாழ்வது, அதே போல் இரவில் நின்று தொழுவது. 4 விஷயங்களை சொல்லி இந்த 4 பண்புகள் யார் இருக்கிறோ அவங்கள வந்து என்ன செய்வாங்க, சொர்க்கம் போவாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய சரி யா யூஹன்னாஸ், மக்களே என்று அழைத்துட்டு அப்சு சலாமை பரப்புங்கள். இன்றைக்கி சலாம் சொல்கிறதே யோசிக்கலாம். இவர் தெரிஞ்சிருக்கிற அதனால் சொல்லணும், இவர் தெரியல அதனால் வந்து சொல்ல வேண்டியதில்லை, இவர் வந்து பழக்கம் சொல்லணும். அப்போ வந்து யார் முன்னாடி நிற்கிறாரோ முஸ்லீம்னு தெரியுதா சொல்ல வேண்டியதான், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு முந்த வேண்டியதில்லை. அப்போ முஸ்லீம்னு தெரிஞ்சால் முந்தி கொண்டு என்ன செய்ய வேண்டியதான், தெரிஞ்சே தெரியாது யார் இருந்தாலும் சரி தாராளமாக சொல்லலாம். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சலாமை பரப்புங்கள், வத்தீம தாம், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், வசல்லூ பில்லைல், இரவலை நின்று வணங்குங்கள், வன்னாஸ் பின்னியாம், மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இருந்து வணங்குங்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், நீங்கள் எந்த விதமான தடை இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று சொல்லக்கூடிய காரணிகளை பார்க்குறோம். அடுத்த காரணி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறது பெண்களுக்கு குறிப்பாக சொன்னார்கள். இதெல்லாம் வந்து 2 பாலாக இருக்குது, 2 பேருமே வந்து செய்யக்கூடியது. பெண்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு காரணத்தை சொல்கின்ற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா சொல்லத்தில் மராத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுது, வ சாமத் ஷஹரஹா, ரமலான் முழுவதும் நோன்பு நோற்று, வ ஹஸனத் ஃபர்ஜஹா, அவருடைய மர்ம உறுப்பை பாதுகாத்து, வ அத்தாத் ஜௌஜஹா, அவருடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தால், 4 வாழ்ந்தால், கீலலஹா, அவளுக்கு சொல்லப்படும், உதுகுலில் ஜன்னத மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷிதி, நீ சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாக வேண்டாலும் போன்னு சொல்லப்படுமா. சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்குது, 8 வாசலில் எந்த வாசலில் வேண்டாலும் போக சொல்லப்படும் இந்த மாதிரியான கேரக்டர் உள்ள பெண்ணுக்கு என்ற செய்தியை சொல்கிறாங்க. இது அகமது என்ற ஹதீஸ் கதையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து கஃபாலத்துல் யதீம், அனாதைகளை வந்து அரவணைப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சஹ்ல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அனவ காஃபிலுல் யதீம் ஃபில் ஜன்னா ஹக்கதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நானும் அனாதைகளை பராமரிப்பவரும் இப்படி இருப்போம் என்று சொல்லி, வக்கால பி இஸ்பஐஹி சபாபா வல் உஸ்தா, இந்த 2 விரலையும் ஒன்றா வச்சுட்டு என்ன செஞ்சாங்க, பிரித்து காட்டினாங்க. இப்படி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கக்கூடிய இந்த விரலை இப்படி ஒட்டி காட்டினாங்க. மறுமையில் அனாதைக்கு யார் வந்து பராமரிக்கிறாரோ, அனாதைக்கு உதவி செய்கிறாரோ அவரும் நானும் மறுமையில் இப்படி இருப்போம் என்று சொல்லி இணைத்தை காட்டினார்கள். அடுத்த இது வந்து புகாரில் வரக்கூடிய செய்தி. அடுத்த காரணி வந்து 5 நேர தொழுகை யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு ஒப்பந்தமே ஆக்கி கொண்டான், 5 துஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு அவர்களுக்கு என்ன செய்ய கொடுப்பதாக அல்லாஹ் வாக்கு கொடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுதில் பார்க்குறோம். அதே போல் அடுத்த காரணம் வந்து உண்மை மட்டும் பேச வேண்டும். இந்த உண்மை எங்கே சொன்னால் உண்மை ஆட்டோமேட்டிக்காக சொர்க்கத்துக்கு இழுத்து போயிரு. இன்னும் சிதுக்க எஹ்தி இலல் பிர், அதாவது உண்மை இருக்குது பாருங்கள், அந்த உண்மை பேசுவது நன்மையின் பக்கம் இழுத்து செல்லும். வ இன்னல் பிர்ர எஹ்தி இலல் ஜன்னா, இந்த நன்மை வந்து சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லும். வ இன்னர் ரஜில, ஒரு மனிதன் சத்திக்கு ஹத்தா யக்கூன சித்திகா, ஒரு மனிதன் வந்து அவன் உண்மையாளன் என்று பதிவு செய்யப்படக்கூடிய அளவிற்கு உண்மை பேசுகிறான்னு சொன்னால் அந்த உண்மை வந்து அவனுக்கு சொர்க்கத்துக்கு என்ன இழுத்துட்டு போயிடும். அதே போல் கடைசி காரணியாக பார்க்குறோம் வந்து ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, சஹ்ல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் மை யதுமனலி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அலுமனு லஹுல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, 2 விஷயங்களை யார் வந்து பாதுகாத்து கொள்கிறாங்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொண்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், 2 உதட்டுக்கு மத்தியில் உள்ள அந்த நாக்கு, 2 தொடைக்கு மத்தியில் உண்டான மர்ம உறுப்பு, இந்த 2ஐயும் யார் பாதுகாத்து கொண்டார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறான். இதில் எத்தனை பேர் மிஞ்சுவான்னு தெரியல. இதில் மர்ம உறுப்பை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலும் பாதுகாப்பாக இருப்போம். இந்த நாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய மாட்டான், பாதுகாப்புகள் வந்து குறைஞ்சி போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அதன் மூலமாக நரகம் செல்வதை விட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறாங்க சொர்க்கம் செல்வதற்கான காரணியாக. எனவே இது போன்ற காரணிகளை செய்வதன் மூலமாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்க புரிந்து அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு முயற்சிப்போம். எல்லாமல் அல்லாஹ் இது போன்ற காரணிகள் மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக நம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, முதல்வரில் சொன்னது போல சொர்க்கம் செல்வது சாதாரணமான முறையில் செல்ல முடியாது. காரணம், இந்த உலகத்தில் உண்டான பல்வேறு காரணிகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதை தடுத்தார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி வாழ்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் மீறி இந்த உலகத்தில் நம்ம கொடுத்த அருட்கொடைகள் வாய்ப்புகளை எல்லாம் வீணான முறையில் பயன்படுத்தணும்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் செல்லக்கூடிய இடங்கள் நரகமாயிடும். அப்போ நம்ம கொடுத்ததில் அல்லாஹ் பெரிய கொடுத்த ஒரு அருட்கொடை நேரம், அந்த காலங்கள். இதை குறித்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரணை செஞ்சு தான் நிச்சயமாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். எனவே இந்த நேரங்களும் காலங்களும் பல தடவை சொன்ன செய்தி தான் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக இந்த முகநூல்களில் அதிகமாக வீணடிக்கப்படுகிறது. அது எதற்கு பயன்படுத்துன்னே தெரியல. பெரிய வேதனை என்னன்னு சொன்னால், இன்றைக்கி காலைல ஒரு ஆள் சொன்ன உடனே ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் உள்ளே போயிடலான்னு பார்த்தா அப்படியே கூசுது. இங்கே உள்ள ஒரு இயக்கம், ஏன்னா பேர் சொல்லக்கூடாது, கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி துணை தலைவராக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பெண்ணோடு ஒரு டான்ஸ்காரி வந்திருக்கிறார். வேதனையாக இருக்குதுங்க. இந்த வேதனையெல்லாம் அதை பார்த்துட்டு எப்படிங்க ஒரு தாயினால் இருக்க முடியும்? நமக்கு ஒன்றும் புரியலை. பேசாமல் வாய் மூடிட்டு இருந்துட வேண்டியதானே. அதனால் என்ன நடந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதனால் 10 பேர் வருவாங்க, எல்லோரும் ஓடி போயிடுவாங்கன்னா அதுக்காக சத்தியத்தை சொல்லாமல் இருக்க எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்படியே ஒட்டி அந்த டான்ஸ் மாஸ்டர்னு போட்டிருக்கிறாங்க, அல்லது பாடகி ஏதோ ஒன்று. அது எப்படின்னு சொன்னால், இந்திய அரசு சார்பாகவே அந்த கட்டடத்திலே நடக்க போதான் அந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம். எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள். அப்போ அதுக்கு வந்திருக்கிற அந்த பொண்ணை போய் நீ கண்டிப்பாக வரவேற்கணுமா? ஓ இயக்கம் அப்படி தான் சொல்லுதா? எங்கள் குர்ஆன் ஹதீஸில் ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் அவன் போதையில் இருந்தால் கூட இதை விரும்ப மாட்டான். இதெல்லாம் தப்பு. நான் என்ன செய்ய, ஒரு பொறுப்பில் இருக்கேன், ஜமாத்தில் தலைவராக இருக்கேன், நான் இப்படி போய் ஒரு நடிகை முன்னாடி ஒரு ஆட்டக்காரி பாட்டக்காரி முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் மனசு வேதனைப்படும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன பொறுப்பு தெரியாமல் கேட்குறேன். அந்த சகோதரர்களும் அதை சார்ந்தவங்களும் வந்திருப்பீங்க, நடவடிக்கை எடுங்க. இப்படி தான் உங்கள் இயக்கங்கள் வளரணுமா? நீங்கள் அந்த முஸ்லீம் என்ற அந்த பேரை அடக்கி அந்த இயக்கங்களுடைய பேர் வச்சு இஸ்லாத்தை கவலைப்படுத்துறீங்க. யாரை கவலைப்படுத்துறீங்க? இன்றைக்கி இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள் அவர்கள் இவர்கள் என்று சொல்லி யாரையும் விமர்சனம் பண்ணுறோமே, அவர்களை விட நீங்கள் தானே முதல் குற்றவாளி, நீங்கள் தானே முதல் மோசம். மற்ற யாரை வேண்டாலும் கடுமையாக விமர்சித்தாலும் அவர்களை விட விமர்சிக்கப்படக்கூடியவர்கள் நீங்கள் தான். ஏன்னா நம்ம ஒருதலை பட்சமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்துத்துவ சக்திகள் தான் எதிரிகள் தான், அவங்க தான் எதிரிகள் சொன்னால் நம்ம இஸ்லாத்துக்குள்ளே இருந்து நீ எது வேணாலும் செஞ்சுட்டு தான் பேசாமல் புத்திக்கிட்டு இருக்கணுமா? வாய் மூடிக்கிட்டு இருக்கணுமா? விளங்கலை எனக்கு. அதோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு முஸ்லீம் அந்த அவங்க யாருன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அப்புறம் யார்ட்டாவது ஐடென்டி பண்ண போகிறேன் யார் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா இப்படி அணைச்சிட்டார் பிடிச்சி. ஃபேஸ்புக்கில் இருக்குவாங்க காட்டுறேன். என்ன கொடுமை விளங்கலை எனக்கு. இல்லை முஸ்லீமா நீங்கள் பள்ளியில் போய் தொழுது, நான் ஜும்மா தொழுது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை நீங்கள் இயக்கம் நடத்தினா ஏதாவது லாபம் இருக்குது, இயக்கத்தில் நீ துறை தலைவராக ஏதாவது லாபம் இருக்குது? எல்லாத்துக்கும் வாழ்த்து, எதை போட்டாலும் வாழ்த்து. இப்போ இதனால் கலாச்சாரம் என்ன போச்சுன்னா, இப்போ டான்ஸில் போய் குறிப்பிட்ட ஆள் உட்கார போகிறான். கேட்டால் இந்திய அந்த எம்பசியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கானா, அழைப்பு விட்டுருக்கானா? ஏன்னா எம்பசி அழைச்சா போயிடணுமா? போக வேண்டாம். எம்பசி கழுத்தை சீவிரமா, இதுக்கெல்லாம் போகணுமா? அங்கே சொல்ல வேண்டாமா? இதெல்லாம் எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஓவாத விஷயம், பொருந்தாத விஷயம், நாங்களாம் வரக்கூடாது. அவங்களுக்கு தாவா பண்ணணுமே, அழைப்பு செய்யணுமே. எப்போ செய்கிறது? அவங்கள போய் கலந்து சாக்கடையாக நம்மளும் மாறணுமா? இப்போ அதனால என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், என்ன நடந்தாலும் போய் பார்க்கலாங்கிற அளவுக்கு போகுதுன்னு சொன்னால், இப்போ சீராங்கிற பேரில் இப்போ நடத்தும் போது யாராவது ஒரு ஆள் பெரிய ஆள் அவரவரன்னு கொண்டு வந்தால், மோடியை கொண்டு வந்துட்டால் போயிடணுமா? அப்படியே அர்த்தம். அந்த கான்செப்டில் இருந்துக்கிட்டு மக்கள் வந்துட்டாரா? என்ன வந்துட்டாரு? என்னடி இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு யார் அத்தாரிட்டி? ஒரு சீராவை அல்லாஹ்வுடைய தூதருடைய உண்மையான வரலாறை பேசுவதற்கு தகுதி எனக்குத்தானே உண்டு, வேறு யாருக்கு உண்டு? கதைகள் சொல்லக்கூடியவர்களுக்கா? கதைகளும் கப்சாக்களும் விட்டுட்டு போவாங்க. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழ் சமூகம் போய்கிட்டு இருக்கு பின்னாடி. கேவலமா இல்லை? என்ன தமிழ் சமூகம் எனக்கு விளங்கலை. வரக்கூடியவங்க எது வேண்டாலும் பேசுவாங்க, எதை வேணாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் தலையாட்டிக்கிட்டு போகிறதா? ஒரு விமர்சனங்கள், ஒரு கருத்துக்களோ, ஒரு நோட்டீஸ்களோ எதுவுமே போடுவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் அவர்கள் எது வேண்டாலும் பேசுவார்கள். ஏன் என்று சொன்னால் இஸ்லாத்தை அறியாதவர்கள். இஸ்லாத்தை முழுமையாக தெளிவாக தெரிஞ்சவங்க மட்டும்தான் சரியாக பேச முடியும். இஸ்லாத்தில் வந்தவர்கள் கூட சரியாக பேச முடியாது. அந்த மாதிரி காரணங்கள் இங்கே நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் ஒரு ஆளை கூப்பிட்டாங்க, ஒரு சகோதரர். அவர் கதை அடிக்கிறார். என்ன அடிக்கிறாரு? மொய்துல் அப்துல் காதர் ஜிலானி. நான் போன ஜும்மாவில் கூட சொன்னேன், மொய்துல் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாராம்? கருப்பத்துக்குள்ளே இருக்கும் போதே குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டாராம். கதை அடிக்கப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் யார் கூப்பிட்டது? இஸ்லாமிய அமைப்பு கூப்பிடுச்சு.
எதை விட்டு வரணும், எந்த கதைகளை விட்டு வரணும், எந்த விட்டலாச்சாரிய கதைகள் இஸ்லாத்தில் இல்லை என்று போட்டு உடைத்து அதை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த கதைகள் மீண்டும் போய் கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு கதை ஜும்மா முடிஞ்சன்னு சொன்னார். இந்த கதை மட்டும் இல்லை, இன்னொரு கதையும் சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு வந்து ஈட்டி பாஞ்சிருச்சான். அந்த ஈட்டியை எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது சொன்னாங்களாம், நான் தொழுகையில் தக்பீர் கட்டி நின்றுறேன், அப்படியே மெய் மறந்து போயிடுவேன், நீங்கள் ஈட்டியை உருவீருங்கன்னு சொன்னாங்களாம். என்ன கதை விளங்கலை. ஏங்க சொன்னேன், ஓன் கான்செப்ட் பிரகாரம் ஓன் மதுகப்பு பிரகாரம் ரத்தம் வெளியே வந்துடும், தொழுக முறிஞ்சிருமே. நீ நின்றுக்கிட்டு பேசுகிற ஓன் மதுகப்புடைய சாயில் நின்றுக்கிட்டு இதை பேச வைக்கிறியே. நமக்கு ரத்தம் வந்தால் பிரச்சனை இல்லை, ரத்தம் ஓடி அது மூலம் மயக்க வரக்கூடாது. அப்படித்தான். ஏன்னா உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் நேரம் நிற்கிறாங்க, தாக்கு பிடிக்க முடியும் நிற்கிறாங்க, நின்றுட்டு தான் அடுத்த வேற ஆளை பகரமாக கொடுக்குறாங்க கீழே விழுக போகும்போது. என்ன கதை விடப்படுதுன்னு சொன்னால் தக்பீர் கட்டினா அப்படியே மெய் மறந்துடுவோமா. எங்கே இருக்குது அது? ஹதீஸுக்கே மாற்றமான செய்தி இல்லையா? அப்போ இது போன்ற கதைகளைத்தான் இன்றைக்கு உரைக்கப் போகிறார்கள். சொல்ல போய் தான் நடக்கும். வந்தவர்களும் கதை சொல்லக்கூடியவர்கள் தான். உண்மையான சத்தியமான குர்ஆன் ஹதீஸை சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் நான் அடக்கத்தோடு உங்களுக்கு சவால் விடுகிறேன், அவர்கள் சொல்லட்டும். அவர்களுடைய மேடையில் நாம் பேசுவோம், நம்முடைய மேடையில் அவர்கள் பேசட்டும். 2 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து பணிகள் செய்வோம். மௌலிது இஸ்லாத்தில் கூடுமா? சீராக்கள் மீலாது விழாக்கள் கூடுமா? 10ஆம் ஆண்டு, 20ஆம் ஆண்டு, 25ஆம் ஆண்டு, 100ஆம் ஆண்டு என்று சொல்லி கூடுமா? என்ன விழாக்கள் தெரியவில்லை. நீ விழா எடுத்துட்டு அடுத்து நான் எடுக்கிறது ரெடியாக இருக்கு. 20ஆம் ஆண்டு என்னன்னு கேட்குறேன். நம்மள் தான் சும்மா போட்ட ஒரு நோட்டீஸில் விஷயம் தெரியவதற்காண்டு போட்டான் 100ஆவது நிகழ்ச்சின்னு சொல்லி. அந்த 100ஆவது நிகழ்ச்சி நீங்கள் வந்து ஏதாவது செய்யுங்க. ஒன்றுமே செய்யக்கூடாது. என்னத்தை செய்யணும்? ஒரு நிகழ்ச்சி நாம் எத்தனை நடத்தியிருக்கிறோம், எத்தனை ஆண்டுகள் இருந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை வருடங்கள் இதற்காக வேண்டி உழைத்து கொண்டிருக்கும் என்று புரிய வைப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய செய்தியானே தவிர அதன் மூலமாக விழாக்கள் கொண்டாடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அப்போ கலாச்சாரம் எப்படி போகுது பாருங்க, எங்கே போய் நிற்கிது. இதற்கு நீங்களும் நானும் துணையாக இருக்கிறோம் என்று சொன்னால் தயவுசெய்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற காரியங்களுக்கு தயவுசெய்து போகாதீங்க. யாராவது போனாங்கன்னா முடிந்த வரைக்கும் தடுங்க, அவங்கள வந்து தடுத்து நிறுத்துங்க, சொல்லுங்க. இஸ்லாத்தினுடைய வேஷம் போட்டு செய்ய வேணாம். இது இஸ்லாத்துடைய வேஷம் போட்டு செய்யப்படுது. அடுத்து பாருங்க, தொப்பி போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு புர்கா போட்டுக்கிட்டு எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் உள்ளே போய் உட்கார்றான். ஃபாயிலிருந்து வருது 50% உங்கள் ஆளுதான் உட்காந்துருக்காங்க. அசிங்கமாக இருக்கு. அப்படியே போட்டு என்ன அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படியே வெக்கி தலை குனிய வேண்டியதாக இருக்கு. இந்த செய்தி கேள்விப்பட்டவன்னு தாங்க முடியுதா? எதுக்கு இந்த கோலத்தோடு போகிற? நீ சாதாரணமாக போ, நீ சாதாரணமாக அடையாளம் தெரியாமல் போ. அடைமொழியோட அடையாளத்தோடு போகும்போது அசிங்கமாக இருக்கா இல்லையா? எதற்கு அசிங்கம்? இஸ்லாத்திற்கு அசிங்கம். இஸ்லாம் தூய்மையானது, புனிதமானது. இஸ்லாம் என்பது அழகான கருத்து உள்ளது. இதையெல்லாம் புரிய வைக்காத அளவிற்கு உண்டான கேவலம் நடக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி உறுதியாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் உன்னதமான மார்க்கம், உயர்வான மார்க்கம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த வழிமுறை சரியான வழிமுறை. அதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான காரணிகளாக அது அமையும் என்பதை நாம் பல தடவை வலியுறுத்தி இருக்கிறோம். மேற்கொண்ட செய்திகளில் கூட அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். இது வேற இந்த உலகத்தில் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. அப்படிப்பட்ட மாற்றமான ஒரு வாழ்க்கை இருந்தால் அது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கை ஏராளமாக குர்ஆனிலே ஹதீஸில் உண்டு. எனவே அல்லாஹ்வை பயப்படுவோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யாரெல்லாம் எதிரிகளோ அவர்கள் நமக்கும் எதிரிகள். அவர்கள் தாயாக இருந்தாலும் சரி, தாரமாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரிகள், எனக்கும் எதிரி என்ற ஒரு சித்தாந்தத்தோடு வாழ்கின்ற பொழுதுதான் சொர்க்கம் செல்ல முடியும். எனவே எதிரிகளாகவே இருக்கட்டும், அவர்களை விட நம்மில் இது போன்ற காரியங்களை செய்யக்கூடியவர்கள் தான் முதல் எதிரிகள். இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பவர்கள், இஸ்லாத்திற்கு எதிரான சித்தாந்தத்தை இஸ்லாத்திலே உருவாக்கக்கூடியவர்கள் என்பதை அடையாளம் காட்டுவோம். எல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த மோசமான நடவடிக்கை உள்ளவர்கள் வந்து பாதுகாத்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் சேர்த்து அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.